இருக்கீங்க. வந்தமா அப்படி உட்காந்தமா. அதுல சில இடங்கள்ல எல்லாம் சார் கரெக்டா அவங்க பிள்ளைங்க ஆடும் போது தான் வந்து உட்காருவாங்க. அது வரைக்கும் எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா, எந்த நம்பிக்கையில தங்கம் நீ ஒரு 42 போட்டோ எடுத்திருக்க இது வரைக்கும் நான் தெரிஞ்சிருவேன்னு. நான் ரவி சார் சீக்கிரம் பேசுங்க, நான் பேசணும்னு சார் நினைச்சிட்டாங்க. ஓ மேடம் பேசுறதுக்கு ஆர்வம் போல. நீ இருட்டிருச்சுன்னா நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். கொஞ்சம் இருட்டினாலும் லைட்டை ஏத்தணும். எதுக்கு இந்த வம்பு? அதனால நான் கொஞ்சம் சீக்கிரம் பேசிடுறேன் சார் அப்படின்னு. பொதுவாகவே இந்த பள்ளி ஆண்டு விழாக்கு வரும்போதெல்லாம் நான் ரொம்ப பயப்படுற விஷயம், பெரியவங்களுக்கு என்னைய தெரிஞ்சிடும். ஏதோ ஒரு டிவிலயோ யூடியூப் சேனலையோ பாத்துருவீங்க. இவங்களுக்கெல்லாம் என்னை தெரியறது ரொம்ப கஷ்டம் மேடம். அன்னைக்கெல்லாம் ஒரு வீட்டுக்கு போறேன் சார். பொதுவாகவே நம்முடைய தமிழர்களுடைய பண்பாடு யாரு வீட்டுக்கு வந்தாலும் முதல்ல வாங்கன்னு சொல்லணும். அதை சொல்லி கொடுங்க முதல்ல. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் வீட்டுக்கு போறேன் சார். அவர் பெரிய மனுஷன் என்னை வெல்கம் பண்றாரு. வாங்க மேடம் வாங்க மேடம் வாங்க மேடம்னு. அந்த மனுஷன் வாங்க மேடம் சொல்லிட்டு வாயை மூடிட்டு உள்ள போயிருக்கணும். இத்தனோண்டு